ஹாய், லாஸ்ட் வீடியோவில் சிலோன் பசலைக்கீரையை நட்டு வச்சுருந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ 2 வீக்ஸ் கழித்து இந்த கீரை இவ்வளோ இலைகள் விட்டுருக்கு. இதில் இருக்கிற இலைகளை பயன்படுத்தி நம்ம இந்த தடவை சிலோன் பசலைக்கீரை தொக்கு செய்ய போகிறோம். அதோட ரெசிப்பியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இலைகளெல்லாம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். 2 தடவைக்கு 3 தடவை தண்ணியில் அலசணும். இந்த மாதிரி இலைகளுக்கு பின்னாடி சில பூச்சிகளும் இருக்கும், அதனால் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 10 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இது கொஞ்சம் வத்தட்டும். கொஞ்சம் மூடி வச்சு இதை கிளறி விடுங்க. இதோட பச்சை வாசனை போனதும் இதை சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாங்க, லெட்ஸ் ட்ரை டுகெதர் ஃபார் ஃபர்டிலிட்டி.